அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரோம். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ். ஸோ இந்த எம்சிக்யூஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 எம்சிக்யூஸ் இருக்குது வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த 5000 ப்ராப்ளம் கொஷின்ஸை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான எம்சிக்யூஸ் தான் இது எல்லாமே டெஸ்ட் பேட்ச்லேயும் போட்டது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து புக்லெட் தனியாக 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட் தனியாக கொடுத்ததும் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதனுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுருவேன். ஓகே. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சில் வந்து ஒரு 2500 கொஸ்டின், அதுக்கப்புறம் எம்சிக்யூ புக்லெட்டில் ஒரு 2500 கொஸ்டின். ஸோ மொத்தமாக சேர்ந்தது 5000 கொஸ்டின். ஸோ உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னாலும் தனியாக கொடுக்குறேன். டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் மட்டும் பல்காக கொரியர் பண்ணிடுவீங்களான்னா அதை தனியாக பண்ணிவிடுவேன். இல்லை எம்சிக்யூஸ் மட்டும் தனியாக வேணுன்றவங்களுக்கும் தனியாக கொடுத்துருவேன். ஓகே ஃபைன். இப்போது என்னுடைய எம்சிக்யூ புக்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எம்சிக்யூஸ் வந்து வீடியோஸ் கொடுப்பீங்கன்னா ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் வரும். ஓகே, நீங்கள் பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணணும். ஸோ ப்ரெசன்ட் வீடியோஸ் கலெக்ஷனை நீங்கள் பார்க்கணும். ப்ராப்ளம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேரக்டரைசைஸ் continuity of f from x to y at a point x naught in a metric space. ஸோ இந்த இதில் வந்து எது வந்து continuity of f at x naught வந்து இம்ப்ளை பண்ணுது அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. which character implies for a continuity of f at x naught சொல்லி கேட்குறாங்க in arbitrary metric space. ஸோ பாருங்கள், இங்கே மெட்ரிக் டிஃபைன் பண்ணல. ஜென்ரலாக ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ எது வந்து கண்டினியூட்டி கேரக்டர்னு சொல்லி கேட்குறாங்க. given epsilon positive there exists delta such that distance between x comma x naught less than delta whenever f of x minus f of x distance between f of x naught வந்து less than epsilon. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டு. உங்களுக்கு f of x naught பவுண்டடாக இருந்தால் அது கண்டினியூட்டின்றது ஆல்வேஸ் ஃபால்ஸு. மோனோட்டான் இருந்தாலும் அது கண்டினியூட்டி இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து நான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு மோனோட்டானாக இருக்கும். அதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். f of x equal to கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு மோனோட்டான் ஃபங்க்ஷன் தான் இன் ஆரில். ஓகே, பட் இது வந்து உங்களுக்கு என்ன கிடையாது, கண்டினியூட்டி கிடையாது. ஓகே, நன்னுன்றது இங்கே ஃபால்ஸ். ஸோ இதுதான் ட்ரூ, ஏ தான். ஸோ given epsilon positive there exists a delta such that distance between f of x naught less than epsilon இருந்தால் whenever distance between x comma x naught வந்து less than டெல்டாவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த குவான்டிட்டி லெஸ் than எப்சிலான் இருந்தால் இது less than டெல்டாவாக இருக்கும். ஸோ இதுதான் கண்டினியூட்டிக்கான டெஃபினேஷன் ஆனால் மெட்ரிக் ஸ்பேஸில். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆப்ஷன் ஏ தான் சூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள். மேப் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பியாக இருந்தால் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான காம்பாக்ட் செட் வந்து பவுண்டு. ஸோ வந்து இது உங்களுக்கு பவுண்டட்ன்றது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். let x equal to r and e equal to minus infinity comma 0 union 0 comma infinity. தென் இஸ் நான் சொல்லி கேட்குறாங்க. இது யூனியன் ஆஃப் டூ ஓப்பன் செட்டு. இது ரெண்டுமே ஓப்பன் செட்டு தான். எனி ஓப்பன் இன்டர்வல் வந்து ஓப்பன் செட் இல்லைங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பன் செட்டு, 0 comma infinity ஒரு ஓப்பன் செட்டு. ஸோ யூனியன் ஆஃப் டூ ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, இங்கே பாருங்கள். த செட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் than or equal to 1. இதை பற்றி என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போ இந்த குவான்டிட்டி லெஸ் than or equal to 1 வரும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 to 1 உள்ள இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்கோட வேல்யூ வந்து அட்மோஸ்ட் 1 தான். ஓகே, greater than 0 அட்மோஸ்ட் 1. ஓகே, ஸோ இந்த செட்டோடைய எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து 0 to 1 உட்காரும். ஓகே, அப்போது என்ன கேட்குறாங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் than or equal to 1ன்றது எக்ஸாக்டாக இந்த செட்டை டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் செட். உங்களுக்கு தெரியுது, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள். இது f of x equal to x is rational 0 when x is irrational அப்படியே இருந்தால் இந்த மேப் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்கு அட் x equal to 0ல் மட்டும் தான் நீங்கள் லிமிட் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பாயிண்ட் அட் 0ல் தான் இது ஈக்குவல். ஸோ நீங்கள் செக் பண்ணால் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் பண்ணி பாருங்க. x equal to 0 இப்போ எந்த பாயிண்டில் கண்டினியூட்டியாக இருக்கும், ஆரிஜினில் மட்டும் தான் கண்டினியூட்டி. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஒன்லி கண்டினியூஸ் அட் x equal to 0. சப்போஸ் உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. f of x belongs to a rational some g of x வச்சுக்கோம். x belongs to irrational அப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இந்த கண்டினியூட்டி வேணும்னா எந்த இடத்துல கண்டினியூட்டி ரீச் ஆகும்னா f of x g of x ஈக்குவல் ஆகிற பாயிண்ட் செட்டில் வந்து மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸில் மேப் பண்ணா இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய f of x வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க, g of x வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டும் எங்கே ஈக்குவல் ஆகுது, x equal to 0ல் தான் ஈக்குவல் ஆகும். Suppose this function is only continuous at x equal to 0ன்றது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். இது நல்ல கொஸ்டின். let f1 be a sequence of function defined on closed interval 0,1 by f1 of x equal to x power n சொல்லிட்டாங்க. then f1 converges pointwise on closed 0,1
அப்படியா இருந்தால் லிமிட் நான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் வைஸ் லிமிட்டே வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னுட்டாங்க. அப்போ அந்த லிமிட்டிங் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா f1 of x equal to x power n எழுதிப்போம். முதல்ல இன்டர்வலோட எண்ட் பாயிண்ட் பார்க்கணும். x equal to 0, x equal to 1, x lies between open 0 to 1. ஸோ இதெல்லாம் பார்ப்போம். இப்போ x equal to 0 பார்த்தீங்கன்னா f1 of 0 வந்து 0 power n இல்லைங்களா? என்ன கிடைக்கும்? 0ன்னு வந்துடும். அடுத்து x equal to 1 கொடுத்தீங்கன்னா 1 power n. ஸோ வேல்யூ வந்து 1. லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுக்குறச்ச. இப்போ 0 to 1க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆல்ஃபான்னு எடுத்துப்போம். ஸோ 0 to 1க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா பவர் n. ஸோ லிமிட் வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ 0 to 1க்குள்ளே எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதனுடைய எந்த பவர் வந்து என்ன ஆகிடும்? லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா வேல்யூ 0. அப்போ ஃபைனலாக x equal to 0ல 0, x lies between 0 to 1ல 0. அப்போ x equal to 1ல வந்து வேல்யூ 1 வருது. அப்போ ஃபங்க்ஷன் பாருங்கள், லிமிட் ஃபங்க்ஷன் f(x) எழுதுறேன். 0ல பார்த்தீங்க அப்படின்னா x belongs to close to 0 ஓப்பன் 1ல். அதுக்கப்புறம் 1 x equal to 1ல். ஓகே, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்கள். இதோ பாருங்கள், க்ளோஸ் டு 0 ஓப்பன் 1ல் ஃபங்க்ஷன் வேல்யூ 0, x equal to 1ல் ஃபங்க்ஷன் வேல்யூ 1. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் தான். லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸாக இருக்குன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து பாயிண்ட் வைஸ் லிமிட் சொல்லுங்கள். f1 of x equal to x power n divided by 1 plus n into x power n when x not equal to 0, 1 when x equal to 0, 0 when x equal to 0. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய பாயிண்ட் வைஸ் லிமிட் என்னன்றது நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள் ஆன் ஆரில். ஓகே, இது என்டையர் ஆரில். ஸோ x belongs to ஆருக்கு லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி உடைய f1 of x வந்து நீங்கள் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அடுத்து பாருங்கள், கன்சிடர் த ஃபங்க்ஷன் f1 of x equal to x by n. சீக்வன்ஸ் f1 of x கன்வர்ஜஸ் பாயிண்ட் வைஸாக யூனிஃபார்ம்லி பவுண்டடா நெய்தர் பாயிண்ட் வைஸான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைஸ் லிமிட் என்ன கிடைக்கும்? 0 தான், கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குது பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பாயிண்ட் வைஸ் நாட் யூனிஃபார்ம்லி ஆன் எனி பவுண்டட் இன்டர்வல், நெய்தர் பாயிண்ட் வைஸ் நாட் யூனிஃபார்ம், நன் ஆஃப் திஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் எதுக்கான ப்ரூஃப் ஆர்குமெண்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, லிமிட் ஃபங்க்ஷன் பார்த்தாவே அஸ் லிமிட் n tends to infinity கொடுத்தீங்கன்னா x by n tends to 0 ஆகிடும், கரெக்டுங்களா? ஃபைன். இப்போது க்ளோஸ்ட் இன்டர்வல் கன்சிடர் பண்ணுறோம். இது சுப்ரீம் வந்து x by n, அப்போ b by n ஆகிடும். ஸோ லிமிட் n tends to infinity கொடுத்தீங்கன்னா 0 போயிடும். ஸோ இது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ், அந்த சுப்ரீமம் டெஸ்ட். ஸோ mn tends to 0 இருந்தால் அப்படின்னா f1 converges to f யூனிஃபார்ம்லி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோஸ் இன்டர்வல் தான் இது நடந்தது. அன்பவுண்டட் இன்டர்வலுக்கு இது நடக்காது. அன்பவுண்டட் இன்டர்வலில் பாயிண்ட் வைஸ் லிமிட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் நிறையா ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ரெகுலராக சேனல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ MCQs டெஸ்ட் பேட்ச் வாங்கி படிங்க. உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.